கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் ஜூலை மாதத்தின் நல்வாழ்த்துதலை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்து போன 6 மாதங்கள் முழுவதிலும் அளவில்லாத நன்மைகளை நமக்கு தந்து கண்மணி போல் பாதுகாத்து வந்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிய மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் மார்க்கு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர். ஒருமுறை மன்னன் அலெக்சாண்டர் மாசிதோனியாவிலிருந்து புறப்படும் போது தன் சொத்துக்களை எல்லாம் அனைவருக்கும் தானமாக கொடுத்தார். இதனை பார்த்து கொண்டிருந்த ஒருவர் மன்னனிடத்திலே வந்து, ஐயா, எல்லாவற்றையும் இப்படி கொடுத்து விட்டீர்களே, உங்களுக்கென்று என்ன இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது மன்னன் புன்னுருவலோடு சொன்ன பதில் என்னவென்று சொன்னால், எனக்குள் நம்பிக்கை இருக்கிறது என்றார். எனக்குள் நம்பிக்கை இருக்கிறது என்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெப ஆலய தலைவன் யவீருவை பார்த்து சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர் என்று கூறுகின்றார். இன்று எல்லாருக்கும் சொல்லப்படுகின்ற ஆலோசனை, நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர். பொதுவாக 2 விதமான நம்பிக்கைகள் உண்டு. ஒன்று இறை நம்பிக்கை, இன்னொன்று தன்னம்பிக்கை. இவை இரண்டும் இரு கண்கள் போன்றவை. வாழ்வின் அடிப்படையே நம்பிக்கைதான். எனவே யோபு பக்தனும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று கூறுகின்றார். மழைக்காக ஜெபம் செய்ய செல்லும் போது குடை இல்லாமல் ஜெபிக்க செல்வது போன்றது நமது நம்பிக்கை. எந்தவித யுத்த பயிற்சியும் இல்லாமல், முன் அனுபவமும் இல்லாமல் சென்ற தாவீது கோலியாத்தை எதிர்த்து நின்றது இறை நம்பிக்கை. யவீரு ஜெபாலய தலைவன் தன் மகளின் நோய் நீக்க வேண்டும் என்று இயேசுவை அழைக்க வருகின்றார். இயேசு கிறிஸ்துவும் அந்த அழைப்பை ஏற்று யவீரு வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றார். இந்த வேளையில் யவீருவின் வேலைக்காரர்களில் ஒருவன், உம்முடைய மகள் இறந்து போனாள் என்ற துக்க செய்தியை கூறுகின்றார். அதனை உணர்ந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யவீருவிடம், நடந்தது எதுவும் முடிவல்ல என்பது போல் உன் நம்பிக்கையை விட்டுவிடாதே என்று கூறுகின்றார். யவீருவும் நம்பிக்கை கொள்ளுகின்றார். எப்படி என்றால், தன்னுடைய மகள் இறந்து போனாள் என்ற செய்தியை கேட்ட பிறகும் முந்தியடித்து ஓடாமல், அழுது புலம்பாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தவராய் கடந்து சென்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் யவீருவின் வீட்டிற்கு சென்று அவர் மகளை குணமாக்கினார். புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே ஆண்டவரை தேடுகின்ற நம் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று கூறுகின்றார். புதிய மாதத்திலும் பயப்படாமல் விசுவாசத்தோடு நாம் காணப்படுவோம் என்று சொன்னால், இறைவன் நமது வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தைகள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். வாழ்வின் தலைவராக இருந்து நித்தமும் எங்களை நல்வழியில் நடத்தி வருகின்ற நல்ல ஆண்டவரே, நம்பினோருக்கு நல்வாழ்வினை கொடுத்து ஆசீர்வதிப்பவரே, மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் நிறைந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் காலை பொழுதிற்காக ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கின்றோம், மகிமைப்படுத்துகின்றோம். வருடத்தின் மத்திய பகுதியிலே வந்து நின்று இறைவனை நோக்கி பார்க்கவும், இறைவனை துதிக்கவும் நீர் தந்திருக்கும் நல்ல கிருபைகளுக்காய் உம்மை வாழ்த்துகின்றோம். கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் அற்புதமாய், அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். புதிய மாதத்திலும்
புதிய நன்மைகள் பலவற்றை அனைவருக்கும் தாரும். இந்த மாதத்திலே போகின்ற வருகின்ற வழிகளில் உமது துணை இருக்கட்டும். ஒவ்வொருவரும் செய்கின்ற பணிகள் கடமைகளை ஆசீர்வதியும். கைகளின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணும். என்னென்ன தேவையோ அவைகளை அதனதின் காலத்திலே கொடுப்பீராக. நம்பிக்கை இழந்து காணப்படுகின்ற மக்கள் யாரேனும் இருப்பார்களே என்று சொன்னால் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கை கொடுப்பீராக. பலவித கவலைகளோடும் கண்ணீரோடும் வாழுகின்றவர்களும் நம்பிக்கையோடு வாழ்ந்து ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். பல்வேறு தேவைகளை எதிர்நோக்கி இருக்கிற மக்களின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திப்பீராக. புதிய மாதத்தில் புதிய நன்மைகளினால் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளும். இந்த மாதம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் திரு உறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.